வேலை இல்லாத துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல வேலை கிடைக்கும். பண விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தட்டுப்பாடுகளும் சரியாகும். பைனான்சியலி ஒரு நல்ல செட்டில்டு பொசிஷனுக்கு இந்த வருஷத்துல துளாராசி வரும். மூன்றாவது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் அத்தனையும் தவிடுபடியாகும். அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். இழந்த செல்வத்தை மீட்பீர்கள். புதிய வீடு வாங்கக்கூடிய கனவு வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய கனவு வெற்றி அடையும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு எல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏத்திக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. துலாம் ராசி வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த துலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால எந்த டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கிறா அப்படியா அந்த ராசி? அவங்களோட நேச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய ராசியில முதலா இருக்கிறது அதுதான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே தராசு சரியான எடையை மட்டும்தான் காட்டும். பட் என்ன, அது வாங்குறவங்களை பொறுத்து தான் இருக்கு. நம்ம சரியான இடையை காட்டினாலும் கொஞ்சம் ஏங்க பார்த்து போடுங்க, ஒரு 2 காய் சேர்த்து போடுங்க, என்ன பொண்ணிடையா போடுறீங்கன்னு தான் நம்மளே கேட்போம். ஸோ அப்போ எதிரில் இருக்கிறவங்க தான் துலா ராசியை வந்து எப்படி இருக்கிறாங்கன்றதை தீர்மானிக்கிறார்கள். துலாம் தராசு தட்டு, விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்திற்கும் உதாரணமாக வாழக்கூடியவர்கள் அவர்கள். எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணம் செஞ்சாலும் அந்த இலக்கில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஏற்கனவே 9ல குரு இருந்தாரு, இப்போ 10வது இடத்துக்கு குரு வராரு. 10ல குரு வரும்பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும். சார் வேலை தொழில் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிடுமோ, அல்லது
அல்லது ஏதாவது சில மாற்றங்களை ஆண்டவன் ஏற்படுத்துவாரான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. துளாராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க. 10வது இடத்துல பாவ கிரகமான குரு பகவான் உச்சமடைந்து வரும் பட்சத்துல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். உச்ச குரு 10ல வந்ததுன்னா கண்டிப்பா அது பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். என்ன மாதிரியான மாற்றம்? அது ஏன் பாவ கிரகம் அப்படின்னு சொன்னா, குரு வந்து சுபத்துவத்துக்குரிய கிரகம். ஆனா 10வது வீட்டுல குரு வரும்பொழுது அது ஒரு பாவராகத்தான் வேலை செய்வார். ஏன்னா 10ல குரு வந்தா பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், பேரை கெடுக்கும், புகழை கெடுக்கும் என்பது விதிதான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உச்ச குருவாக வரும் பட்சத்துல துளாராசிக்காரர்களுக்கு பட்டத்தில் மாற்றத்தை கொடுப்பார், பதவியில மாற்றத்தை கொடுப்பார், பெயர்ல மாற்றத்தை கொடுப்பார், புகழ மாற்றத்தை கொடுப்பார். உதாரணத்திற்கு வேலை இல்லாத துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். சார் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் அமையும். பண விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தட்டுப்பாடுகளும் சரியாகும். எவ்வளவு வந்தாலும் பத்தல சார், வர்றதெல்லாம் செலவா பண்ணிட்டு இருக்கிறேன், வர்றதெல்லாம் கிரெடிட் கார்டுக்கே கடனை அடைச்சிடுறேன், வர்றதெல்லாம் லோன் கட்டியே போயிடுது, வீட்டுக்குள்ள 10 ரூபா பீரோல வைக்க முடியலன்னு புலம்பின துளாராசிக்காரர்கள் இந்த 6 மாதத்தில் நிச்சயமாக பணப்புழக்கம் கையில நிறைய இருக்கும். சேமித்து வைக்கக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பார். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உச்ச குரு பார்க்கிறார். அப்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வாக்கு வன்மை அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷமான சூழல் ஏற்படும். குடும்பத்துல சுபகாரியங்களும் மங்கள வாத்தியங்களும் கொட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் கடவுள் அருளோடு நடக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நல்ல எஜுகேஷன்ல டெவலப் ஆவாங்க இந்த காலகட்டங்கள்ல. ஃபைனான்சியலி ஒரு நல்ல செட்டில்டு பொசிஷனுக்கு இந்த வருஷத்துல துளாராசி வரும். அதே மாதிரி 3ஆம் அதிபதியே குரு உச்சம் அடைகிறார். சொல்லவா வேணும், சும்மாவே துளாராசி ஆடும். இதுல 3ஆம் அதிபதி தைரிய ஸ்தானத்துக்குரிய ஒரு உச்சம் அடைஞ்சா எப்படி இருக்குங்க? 10 யானை வந்தாலும் ஏத்து நிற்கிற பலம் வரும். இதுக்கு முன்னாடி பட்ட அனுபவங்களும் கஷ்டங்களும் வழிகளையும் வச்சு அவங்க துணிச்சலோடு பல முடிவுகளை எடுத்து சாதிக்கக்கூடிய ஆற்றலை அடுத்த 6 மாதத்தில் துளாராசிக்காரர்கள் செய்வார்கள். 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் அத்தனையும் தவிடுபடியாகும். அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். குறிப்பா துளாராசி கடந்த 5 வருடங்களா எங்கேயுமே நிலையா உட்கார்ந்து நிம்மதியா தூங்கி சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தாஷ்டமத்துல சனி 2.5 வருஷம் இருந்துச்சு 4ல. அதுக்கடுத்த 2.5 வருஷம் 5வது இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு போனாலும் ராகுவோட அது கன்ஜங்ஷன் ஆச்சு. அதுவும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. அதுக்கு அடுத்தது இப்போ 6வது இடத்துல சனி இருக்கு. அப்ப கடந்த 5 வருட காலங்களாகவே துளாராசிக்காரர்கள் வீடு இருந்திருந்தால் வீட்டை இழந்திருப்பார்கள், மண் இருந்திருந்தா மண்ணை இழந்திருப்பாங்க, வண்டி வாகனம் வச்சிருந்தா அதுல ஏதாவது ஒரு விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும். தொழில் பண்ணவங்களா இருந்திருந்தா அந்த தொழில ஏதாவது ஒரு தேவையில்லாத இழப்புகளையும் லாஸையும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் இந்த 6 மாதத்திலே பலன் தருவார். இழந்த செல்வத்தை மீட்பீர்கள். புதிய வீடு வாங்கக்கூடிய கனவு வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய கனவு வெற்றி அடையும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கணுன்றவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும். வீட்டில் ஒரு இடத்துல இல்லை சார், நாடோடி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், ஒரு வீடு கிடைச்சிடாதான் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நிலையான முகவரி போட்டு விசிட்டிங் கார்டு அடிச்சு உட்காரக்கூடிய அமைப்பை கடவுள் ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடுத்தது 5வது இடத்துல ராகு வந்து உட்கார்ந்ததுல இருந்தே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கஷ்டம், நிறைய குழந்தை பாக்கியங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு தள்ளி போச்சு. எவ்வளவு வைத்தியம் பார்த்து கூட சில பேருக்கு கருச்சதைவு நடந்திருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைகள் இந்த 1.5 வருஷம் அனுபவிச்சிருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் நவம்பர் 17க்கு அப்புறம் சரியாயிடும். பூர்வீக சொத்து பத்தி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சூப்பரா செஞ்சு முடிப்பாங்க. குழந்தை வரத்தை எதிர்பார்த்த தாய்மார்களுக்கு சத்தியமாக குழந்தை பிறக்கும். அந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் துலாத்துக்கு உண்டு. 6ல சனி இருக்கிறதுனால மட்டும் எதிரிகள் அதிகமாக மறைமுக போட்டி பொறாமை இருக்கும். நிறைய சூழ்ச்சி துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும். அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பழகிறோன்றதுல கொஞ்சம் நிதானமா இருங்க. பண விஷயம் விவகாரங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 10ல குரு ஒரு விஷயத்துல நல்லதுன்னு நான் சொன்னாலும் 10ஆம் இடத்து குரு ஈசனார் ஒரு 10லே திருவோட்டிலே இறந்துன்னதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சிவபெருமானே 10ல குரு வரும் பொழுதுதான் திருவோட்டு எடுத்து யாசகம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இது உச்ச குருவா இருக்கிறதுனால 1000 விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுன்னு நானே சொன்னாலும் தேவையில்லாத 6ஆம் இடத்து சனி விரயங்களை கொண்டு போய் சேர்க்கும். அன்வான்டான கடன் வாங்குறதுக்கு தூண்டும். அப்ப அதிலெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்றது, கேம் விளையாடுறது, ஆன்லைன் சூதாட்டம், ட்ரேடிங்ல போய் ஒரே நாள்ல போட்டு 10 லட்சத்தை கொண்டு வரன்றது, இது சார்ந்த விஷயங்கள்ல தயவு கூர்ந்து ஈடுபடவே கூடாது. எம்எல்ஏ மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் என்டர்டைன் பண்ணுவாங்க. இதுலயும் போய் சிக்க கூடாது துளாராசி. அப்போ நேர்மையா நீதியா சரியான பாதையில பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க வெற்றியை தரப்போகிறார் அந்த உச்சகுரு. அதே மாதிரி திருமண விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். கல்யாண வயசுல இருந்தா கல்யாண பேச்சு எடுத்தா சக்சஸ் ஆயிடுங்க. ஏற்கனவே ஃபேமிலியில நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ல ஓடிக்கிட்டே இருக்கும் சார். நம்புறவங்களாம் ஏமாத்துறாங்க, நாங்க யாரை நேசிச்சாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது சார், எங்களுக்கு கல்யாணம் தடைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்கெல்லாம்
நிச்சயமாக திருமண பிராப்தத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறார். தம்பதிகள் டாம் அண்ட் ஜெரியா இருக்கிற கணவன் மனைவி கூட இனிமேல் ரொம்ப ஒத்துமையா அன்போட சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தந்தை வழி சொத்து பத்துக்கள் ஏதாவது வரணும்னா துளாராசிக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது இருந்துச்சு துளாராசிக்காரர்களுக்கு. 11ல கேது இருக்கும் பட்சத்துல கடந்த ஒரு வருஷமா லாபத்தையே பார்க்காம அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் நவம்பர் 17க்கு அப்புறம் நிகர லாபம் பார்ப்பார்கள். துளாராசிக்காரர்களே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 17க்கு அப்புறம் கேது குருவோட சேர்றாரு. 10வது வீட்டில் பாவ கிரகம் வந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிச்சயமா ஒரு அரசு பதவி, அரசு பொறுப்பு, அரசு புகழ் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தத்துல அடுத்த 6 மாதம் ரொம்பவே ஒரு அற்புதமான மாதமாகத்தான் அமைய காத்திருக்கிறது. அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது மட்டும் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். உண்மையாவே துலா ராசிக்காரங்க நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல நல்ல விஷயங்களா தானே நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருமே நவம்பர் 17க்காக இப்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போ பரிகாரம் என்ன? எந்த கோவிலுக்கு போகணும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு 4வது வீட்டுல ராகு வருவார். அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது அலைச்சல்கள் ஏற்படும். இடமாற்றம் வரும் சில பேர்த்துக்கு, ஊர் மாற்றம் சில பேர்த்துக்கு வரும், எல்லை மாற்றம் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ல சனி இருக்கிறதுனால முன்னாடி சொன்னவங்க கிட்ட ஒரு வார்த்தை, எதிரி சத்துரு பிரச்சனைகள் ஏற்படும், மறைமுக போட்டி பொறாமைகள் வரும், சூழ்ச்சி துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப இதுல இருந்து அவங்க வெளிவரதுக்கு காவல் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். காவல் தெய்வம்னா கருப்பு சாமியை கும்பிடலாம், சுடலமாட சாமியை கும்பிடலாம், ஐயனாரப்பனை கும்பிடலாம், அல்லது வாளேந்து நிற்கக்கூடிய எந்த கடவுளை அவர்கள் வழிபட்டாலும் அவர்களுக்கு துணையாக இருந்து அந்த 6ஆம் இடத்து சனியால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை தட்டி தூக்கி தவிடுபடி ஆக்கிடுவாங்க. இவங்களுக்கும் மனோதிடத்தோடு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அனுகூலத்தை ஏற்படும். ஸோ அதை மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்குள்ளே பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு பெரிய தைரியத்தோட நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதுக்காக கேட்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளேயே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாமல் வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தோம். ஆனால் கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.